வெல்கம் டு A to Z குக்கிங் வீடியோ. இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ப்ரெட் பப்ஸை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம பப்ஸுக்குள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் காயிட்டும். நம்ம கடாய் காஞ்சிருச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 கரண்டி இந்த குழிக்கரண்டியில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வரட்டும். இன்னி கொஞ்சம் நம்ம இது வதங்கணுங்க. இன்னி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள் நம்ம வெங்காயம். இந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம ரோட்டு கடையில் பப்ஸ் வாங்குவோம்ல, அதே மாதிரி தான் இப்போ நம்ம செய்கிறது. மைதா மாவு ஒரு 1/4 கப் எடுத்திருக்கோம். நம்ம பப்ஸு ஓரங்களில் ஒட்டுறக்காக பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கலக்கிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. பாருங்கள், நம்ம ப்ரெட்டில் இப்போ மசாலா நல்லா நடுவில் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஓரங்களில் நம்ம மைதா மாவு வச்சு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரிங்க 4 பக்கமே ஓரங்களில் பேஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம். இதில் லைட்டாக போட்டுக்கலாம். அப்படியே இன்னொன்று வந்து லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா இதுலேயே கொஞ்சம் திக்காக தான் போட்டிருக்கோம். பாருங்க, போட்டாச்சு. பேக் பண்ணிக்கலாம். நம்ம ரோட்டு கடையிலலாம் மைதா மாவு வச்சு செய்வாங்க. நான் வந்து ரொட்டியில் செஞ்சுருக்கேன். சரி, இதே மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கலாங்க. மசாலா போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டிட்டேங்க பேக் பண்ணி. இப்போல்லாம் நம்ம இது சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் வந்து காஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போதும். சிம்மிலேயே வச்சு செய்யுங்க, இல்லைனா கருகிரும். பாருங்கள், நம்ம ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பிட்டேன்.
இதே மாதிரி அந்த பக்கம் வேகட்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமே வெந்துருச்சு. 2 பக்கமே பாருங்கள் இந்த மாதிரி இதாகணும். ஆயிடுச்சுன்னா போதும். மீதி இருக்க எல்லா ப்ரெட்டும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ப்ரெட் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.